நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பாருங்கள், நம்ம பார்த்துருக்க செடி தாங்க. எல்லா காலத்துலேயும் இந்த செடியை பார்க்கலாம். கோவைப்பழம், கோவை செடி. இது எவ்வளோ இதாக இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பழம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இந்த நேரம் இந்த டைம் தாங்க இந்த பழம்லாம் பார்க்கலாம் காடுகளில். இதுகள் ஸ்பெஷலாக உணவுக்காண்டியே விவசாயம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இது நம்ம இப்போ இந்த மழை காலங்களில் நம்ம வரப்பு வாய்க்காலில் அது தரிசு நிலத்துலலாம் அது வாட்டில் செடி கொடியில் படர்ந்து கிடக்கும். பாருங்கள் எப்படி எவ்வளோ அழகாக இருக்கணும். பூவிலையும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கணும். 5 ஸ்டார் காயில் நல்லா காய் பிடிச்சி கிடக்குங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா நம்ம சர்க்கரை வியாதிக்கு நல்லா சூப்பரான மருந்துங்க. ஆமாங்க, இந்த பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். காய் கசக்கும். நம்ம காய்கறி கடையிலலாம் வாங்குகிற காயோட பார்த்திங்கன்னா அந்தளவு கசப்பு இருக்கா. இது நாட்டு கோவப்பழம், கோவக்காய். இது சரியான கசப்பாக இருக்குங்க. பழம் அவ்வளோ இதாக இருக்கும். பழம் கிளி, மைனா, குயில் எல்லாமே இந்த பழத்தை நல்லா விரும்பி சாப்பிடுங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. டெய்லி கிளி மட்டும் கீச்சு கீச்சுன்னு சத்தம் போட்டுவிடுங்க. அவ்வளோ அழகாக இருப்பார் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்குது.